உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே இனிதானே சுகந்தானடா நெஞ்சதும் முகந்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை. குரு, எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நான் உன்னை பேசினது உன்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்குன்னு. ஆனால் எனக்கு வேற வழி தெரியல குரு, வழி தெரியல. உன்னை விட்டு எப்படி விலகுறதுனே தெரியல. விலகுன்னு மூளை சொல்லுது, ஆனால் மனசு சுத்தமாக உன்னை விட்டு விலக முடியல குரு. அதனால தான் உன்னை ஹர்ட் பண்ணாலாச்சும் நீ என்னை விட்டு விலகு வந்தான் குரு. உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் குரு, தயவு செஞ்சு நீ விலகிடு. உனக்கும் ஜெனி மேம்க்கு இடையில இடைஞ்சலாக இருக்க நான் விரும்பலை குரு, விரும்பலை. எப்போ ஜெனி மேம் குருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் குரு என்கிட்ட லவ்வை சொல்கிறதுக்கு தயங்குறதுக்கு காரணமே நீ தான் எங்கள் 2 பேருக்கு இடையில இடைஞ்சலாக இருக்காங்கன்னு சொன்னாங்களோ அப்போவே நான் சுக்குநூறாக உடஞ்சிட்டேன் குரு, உடஞ்சிட்டேன். ஏன் குரு நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். இப்போவும் அதான் குரு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன். அதனால தான் உன்னை விட்டு விலகணும்னு நான் நினச்சிருக்கேன் குரு. ஆனால் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை குரு. அதனால தான் எப்படிலாம் நடந்துக்கிறேன். சாரி குரு, ஐ எம் ரியலி சாரி. குட்டி குரு குரு நீயா குரு? நீங்க என்ன பண்றா? முதல்ல கிளம்பு குரு இந்த நேரத்துல. அதுவும் நீ இங்க. ப்ளீஸ் குரு, தயவு செஞ்சு கிளம்பு. அண்ணன் மட்டும் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். கிளம்பு குரு ப்ளீஸ். என்ன கிளம்பணுமா? என்னால கிளம்ப முடியாது. உன் அண்ணன் வந்தா அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் ஆரா. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கு நல்லாவே தெரியும் குரு நீ எதை பத்தி பேச போறேன்னு. ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படி என்ன சோதிக்கிறீங்க? இப்ப நான் குருவை எப்படி சமாளிப்பேன்? என்ன குரு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். முதல்ல கிளம்பு குரு, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. முதல்ல நீ கிளம்பு. எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். முடியாதுடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதை பேசி முடிச்சுட்டு தான் நான் போவேன். என்ன குரு, நான் தான் சொல்றேன் எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலான்னு. ஏன் குரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு குரு, டைம் ரொம்ப ஆகிட்டு. இந்த நேரத்தில் அண்ணன் மட்டும் மேலே வந்துச்சுன்னா அவ்வளோதான், தேவையில்லாத பிரச்சனை குரு. தயவு செஞ்சு கிளம்பு குரு ப்ளீஸ். சரி ஓகே, நீ கிளம்ப மாட்டல, நான் கீழே போறேன். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். யாரா இப்போலாம் எதுக்காக என்கிட்ட நீ ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ற? அதுவும் அந்த அரவிந்த்காக என்கிட்ட இன்னைக்கு நீ எவ்வளோ பெரிய சண்டை போட்டுட்டா? நான் அப்படி என்னடி தப்பா சொன்னேன்? நீ நல்லா இருக்கணும், நீ குழந்தைடி, உனக்கு எதுவும் தெரியாது. அது சொன்னது ஒரு தப்பாடி. அதுக்காக பிரைவசி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறா. இங்க பாராரா, என் மேல உனக்கு என்ன கோவம் இருந்தாலும் அதை என் மூஞ்சுக்கு நேரா சொல்லுடி. நீ இப்படிலாம் நடந்துக்கிறது எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்காரா? ஆனா உங்ககிட்ட தான் கேட்கிற பதில் சொல்லுடி. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனாடி? அப்படி இருந்தா சொல்லுடி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரவிந்த் விஷயத்தை தவிர உங்ககிட்ட வேற எந்த விஷயத்துலயுமே நான் தப்பு பண்ற மாதிரி நடந்துக்கலையேடி. அதுவும் அரவிந்த் விஷயத்துல அவன் நல்லவே இல்லாரா. அதனால மட்டும்தான் அவன் விஷயத்துல உங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்டாவே இருக்கேன். அதுவும் உனக்கு பிடிக்கலன்னா ஓகே, இனிமே உங்ககிட்ட நான் அவன் விஷயத்துலயும் ஸ்ட்ரிக்டா இல்லை. அதுக்காக என்கிட்ட இருந்து இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதாரா? எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ஆரா பதில் சொல்லு. என் மேல உனக்கு ஏதாச்சும் கோவமா? அப்படி தான் சொல்லாரா, கண்டிப்பா நான் திருப்பிக்கிறேன். இத்தனை வருஷமா நீ நானும் எப்படி இருந்திருக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு இந்த விலகுல என்னால சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலடி. தயவு செஞ்சு ஏதாச்சும் சொல்லாரா? என் மேல உனக்கு கோவமா? சாரி குரு, என்னால் எதையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது. எனக்கு என் குருவோட சந்தோஷம்தான் முக்கியம். உன்னோட ஹாப்பினஸ்க்காக இந்த அறை எதை வேணா பண்ணுவா. ஆனால் நீ கேட்கறதுக்கான பதில் என்கிட்ட இல்லை குரு. சாரி. என்ன குரு, அப்படிலாம் இல்லை குரு. உன் மேலே கோவம்லாம் இல்லை. அதோட நான் எப்பவும் போலதான் உங்ககிட்ட இருக்கனே. உனக்கு சடனாக அப்படி தோணுச்சுன்னா அதுக்கு நான் என்ன குரு பண்ண முடியும்? இங்கே பாரு குரு, நீயா தேவையில்லாமல் ஏதேதோ கற்பனை பண்ணிக்காத குரு, சரியா? உன் மேலே எனக்கு கோவம்லாம் இல்லை. அதோட நான் எப்பவும் போல தான் இருக்கேன், போதுமா? சரி ஓகே குரு, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு குரு ப்ளீஸ். சரி ஓகே, எப்படி நீ கிளம்ப மாட்டேன், நானே கிளம்புறேன். குரு என்ன பண்ற? கையை விடு குரு, நான் கீழே போறேன். அதான் முடியாதுன்னு சொல்றல, முடியாதுடி. இந்த அகிலத்தின் ஓசைகள் நின்று விட வேண்டும். அவள் விடும் சுவாசத்தின் சத்தம் மட்டும் வேண்டும். நட்சத்திர மண்டலத்தின் ஓரிடம் வேண்டும். நாங்கள் மட்டும் பேசிக்கொள்ள தனிமொழி வேண்டும். கண்ணசைவில் மின்னல் விழ, புன்னகையில் பூக்கள் விழ, கையசைவில் வானம் விழ, பெண்ணசைவில் நானும் விழவே. காதல் வந்ததே, காதல் வந்ததே, காதல் வந்ததே.
காதல் வந்தது. குரு உன்னோட இந்த நெருக்கம் என்ன பாடப்படுத்துது குரு. அது அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. ஆனால் அது அது தப்பு குரு, தப்பு. உன்னை விட்டு விலக போகிற டைமில் இந்த மாதிரி ச்சே, இது இது தப்பு குரு, தப்பு. குரு விடு குரு. நம்ம எழுதும் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில். ஆரா, உன் கண்ணு ரெண்டும் எவ்வளோ அழகா இருக்குன்னு தெரியுமாடி? என்ன குரு என்ன பேசுறேன்னு எனக்கு எதுவும் புரியல. முதல்ல விடு குரு, விடு குரு. உங்ககிட்ட தான் பேசுறேன், முதல்ல விடு குரு. ஆ, குரு எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நான் கீழே போறேன். ஆ சரியாரா, நீ கீழே போ, நானும் போறேன். சரி குரு. எனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? நான் போய் யாருக்கிட்ட அவளை அப்படி ஹக் பண்ணிட்டு நிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸாலாம் இருந்திருக்கேன். ஆனா அப்போலாம் வராத ஏதோ ஒரு ஃபீலிங் இன்னைக்கு இதுக்காக ஆறாமையில வந்துச்சு. திடீர்னு அவ கண்ணு அழகா இருக்க மாதிரி தோணுது. அவ மூக்கு, அவ லிப்ஸ்ன்னு எல்லாமே எனக்கு அழகா இருக்க மாதிரி தோணுது. ச்சே, என்ன குரு இதெல்லாம்? ச்சே, என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஆரா கிட்ட போய் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னா ஆரா மேல எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்கா? ச்சே, இது ரொம்ப தப்பு குரு, தப்பு. ஐயோ, எனக்கு எதுக்காக திடீர்னு ஆரா மேல அந்த 1 செகண்ட் அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு போனுச்சு. இந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு ஆரம்பில எப்பவுமே வந்ததே கிடையாது. இது என்ன புதுசா ஒரு ஃபீலிங்? ஐயோ, இதுக்கு என்ன அர்த்தம்னு அது எதுன்னு எதுவுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது. ஆரக்கிட்ட நான் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. அது தப்பு. அது எங்க ரிலேஷன்ஷிப்பை நான் கொச்சப்படுத்துற மாதிரி, அது எல்லாரும் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் உடைச்ச மாதிரி. குரு, இது தப்பு குரு, இது தப்பு. ஆனா எதுக்காக அந்த ஃபீலிங் எனக்கு ஆரம்பில திடீர்னு வரணும்? ஐயோ, எதுவுமே புரியல. முதல்ல வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் தூங்கணும். தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாகிடும். கரெக்டு. முதல்ல போய் தூங்கணும். தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாகிடும். கரெக்டு. டேய் மச்சான், எனக்கு இருக்குடா அவளுக்கு மொபைலே. அன்னைக்கு நீ என்ன கிளி கிழிச்ச, இன்னைக்கு காட்டுறடி இந்த ஆதி யாருன்னு. என்ன இவன் வில்ல நெஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? இவ்வளவு கோவமா இருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு எனக்கு பொழந்து கட்டிடுவான் போல இருக்கே. ஹே, என்னடி ஆச்சு? ரிங் போதா இல்லையா? போகுதுடி, ஆனா இன்னும் அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணிட்டாங்க. ஹலோ, வாடி வா. ஏண்டி என்னடி ஹலோ? என்ன ஹலோ? ஏண்டி யாருன்னே தெரியாத எனக்கு அன்னைக்கு கால் பண்ணி அந்த கிளின்னு பஜாரி மாதிரி கத்துன்னு கத்திட்டு மறுபடியும் உனக்கு எவ்வளவு திமிரு தான் எனக்கு கால் பண்ணி இருந்திருப்பா. இதுவும் நல்லதாண்டி, இதுவும் நல்லதான். அன்னைக்கு நான் இருந்த டென்ஷன்ல உனக்கு பதிலடி கொடுக்காமே போயிட்டேன். ஆனா இன்னைக்கு கொடுக்குறேன்டி. நல்லா கேட்டுக்கோ. ஏண்டி என்னமோ உனக்கு தான் திட்ட தெரியுங்கிற மாதிரி அன்னைக்கு அந்த கிழிச்சல, இன்னைக்கு பாருடி உனக்கு என்ன கிழிக்கிறேன்னு. ஐயோ, இவன் எந்த கத்துறான்? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏடி பஜாரி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா யாருன்னே தெரியாத எனக்கு கால் பண்ணி அவ்வளவு திட்டிட்டு மறுபடியும் கால் பண்ணி இருந்திருப்பா. இதுக்கு தாண்டி நானும் வெயிட் பண்ணேன். எப்படா உனக்கு கால் பண்ணி திட்டலானே. இதோ வந்துட்டல. இப்ப பாருடி நான் எப்படி திட்டுறேன்னு. உனக்கு மட்டும் தான் திட்டுறது தெரியுங்கிற மாதிரி அன்னைக்கு அந்த ஆட்டம் போட்டல. இன்னைக்கு பாருடி நான் திட்டுல என்ன ஆகுறேன்னு. சார் வெயிட். நான் திட்டுறதுக்குலாம் கால் பண்ணல. என்னடா இது? திட்டன்னு பாஞ்சிட்டு போனவன் அந்த பொண்ணு பேசின அடுத்த செகண்டே சைலண்ட் ஆயிட்டான். இதுல பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் வேற. என்னடா நடக்குதுங்க? ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? சார், ஆக்சுவலா சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. அது வேற ஒருத்தவனுக்கு கால் பண்ணி திட்டுறதுக்கு பதிலாக நம்பர் மாற்றி போட்டு உங்களுக்கு கால் வந்துருச்சு. அதனால தான் அன்றைக்கி நான் உங்களை திட்டேன். ஐம் ரியலி சாரி சார். ஆக்சுவலாக நான் 1 வீக்காக உங்களுக்கு கால் ட்ரை பண்ணேன். பட் உங்களுக்கு ரீச் ஆகவே இல்லை. இன்றைக்கி சடனாக நைட்டில் ட்ரை பண்ணேன். அதனால் ரிங் போணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு நான் கால் பண்ணினேன். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை திட்டுறதுக்காகலாம் இல்லை சார். ஆல்ரெடி திட்டேன். அதுவும் யாருன்னே தெரியாத உங்களை அப்படி திட்டேன். மனசு ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு. அதனால தான் 1 வீக்காக சாரி கேட்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் உங்களை ரீச் பண்ணவே முடியல. ஐ எம் ரியலி சாரி சார். நான் வேணும்னு அன்றைக்கி அப்படியே திட்டலை. ஆள் மாற்றி தான் திட்டேன். சாரி சார். என்னாச்சு இவனுக்கு? அப்படியே ஃபீஸ் ஆகி நிக்கிறான். அந்த பொண்ணு பாட்டுக்கு சாரி கேட்டுட்டே இருக்கு. இவன் என்ன பதில் பேசாம அப்படியே நிக்கிறான். டீ மச்சான், டீ ஒண்ணுதான்டா.
ஹலோ சார் லைனில் இருக்கீங்களா? என்னடி ஆச்சு? தெரியலடி, எதுவுமே பேசலை. ஐ திங்க் சிக்னல் ப்ராப்ளம். எது எப்படியோ நான் சாரி கேட்கணும்னு நினச்சி சாரி கேட்டுட்டேன், அதுவே போதும். சரிடி, இரு ஃபோனை கட் பண்ணிடுறேன். டேய் ஆதி, டேய் டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் அது ஒண்ணும் இல்ல மச்சான். ஹலோ 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 இருக்கீங்களா? அவங்க காலை கட் பண்ணி 1/4 மணி நேரம் ஆகுது. ஏடா என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்குள்ள திடீர்னு இப்படி ஃப்ரீஸ் மோட்க்கு போயிட்டு நீனா? என்ன காலை கட் பண்ணிட்டாங்களா? எப்போடா? டேய் அந்த பொண்ணு பாட்டுக்கு உங்ககிட்ட சாரின்னு அவ்வளோ சாரி கேட்டுட்டே இருக்கு. நீ பாட்டுக்கு அமைதியா நின்றுட்டே இருந்த. அதனாலதான் அந்த பொண்ணு காலை கட் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏண்டா இந்த பொண்ணையாடா போய் திட்டணும்னு நினைச்ச? ஏதோ மாத்தி காலை ட்ரை பண்ணிருக்கு, அது உனக்கு தெரியாம வந்திருக்கு. வேற யாரையோ திட்டுறதுக்கு தான் இந்த பொண்ணு ஒன்ன திட்டி இருக்குது. அந்த பொண்ணு அதுவும் 1 வீக்கா உனக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கா. ஐ திங்க் பகல்ல ட்ரை பண்ணியிருந்திருப்பா. பகல்ல தான் நம்ம ஃபோன் சைலண்ட்ல, அப்படி இல்லைன்னா ஃபிளைட் மோட்ல கிடக்குமே, அதனால ரீட் பண்ண முடியல உன்ன. இன்னைக்கு நைட்ல ட்ரை பண்ணியிருக்கா. நைட்ல உனக்கு கால் வந்திருக்குது. அதனால இன்னைக்கு அவ சாரி கேட்கலான்னு சாரி கேட்கறதுக்காக கால் பண்ணிருக்கா. ஆனா அது தெரியாம நீ பாட்டுக்கு எடுத்தோடனே அந்த பொண்ணை அவ்வளவு திட்டிட்ட. என்னடாவா? டேய் மூச்சு பிடிக்க அவ்வளோ லென்த்தான டைலாக் பேசி முடிச்சிருக்கேன். நீ என்னடா ரொம்ப சாதாரணமா என்னடான்னு சொல்லிட்டு கேட்கிறா? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? இதை நான் தாண்டா கேட்கணும். என்னடா ஆச்சு உனக்கு? அந்த பொண்ணை கால் அட்டன் பண்ணி பேசுனதுல இருந்து அப்பா அப்படியே ஃப்ரீஸ் மோட்லயே நிக்கிற. என்னதாண்டா ஆச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை மச்சான். நான் தான்டா அந்த பொண்ணை தப்பாக நினச்சிட்டேன். அந்த பொண்ணு தெரியாம தான் கால் பண்ணி எனக்கு திடீர்கால. நான் தான் மச்சான் தப்பு பண்ணிட்டேன். டேய் மச்சான், நான் வேணா மறுபடியும் கால் பண்ணி நானும் சாரி கேட்டுறவா? என்ன மறுபடியும் கால் பண்ணி சாரி கேட்கவாவா? டேய் என்னடா பேசுற நீ? இங்க என்ன சாரிக்கு சாரி போட்டியா நடந்துட்டு இருக்க? ஏண்டா அந்த பொண்ணு சாரி கேட்கறதுக்காக கால் பண்ணா சாரி கேட்டு முடிச்சுட்டா, அதோட ப்ராப்ளம் சால்வ்டு. மறுபடியும் நீ எதுக்கு போய் சாரி கேட்கணும்? இல்லை எனக்கு புரியலையே. இல்ல மச்சான், அது அன்னைக்கு அந்த பொண்ணு எப்படி தெரியாம எனக்கு கால் பண்ணி மாத்தி என்ன திட்டாலோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த பொண்ணை நான் போனை அட்டன் பண்ணோடனே திட்டினலடா. அதான் மச்சான், அதுக்கு தான் சாரி கேட்கணும்னு சொல்றேன். டேய் மச்சான், நான் இருடா திரும்பி கால் பண்ணி சாரி கேட்கறேன். டேய் இரு, அந்த பொண்ணு அன்னைக்கு ஒண்ணு வண்டியா கிளின்னு கிழிச்சான். அதுக்காக இன்னைக்கு கால் பண்ணி சாரி கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு நீ இன்னும் திட்டவே ஸ்டார்ட் பண்ணலையடா. திட்டத்துக்கு முன்னாடியே தான் அந்த பொண்ணு உங்ககிட்ட சாரி கேட்டுட்டாலே. அதுக்கப்புறம் நீ எதுக்காக சாரி கேட்கணும்? சரிதான் மச்சான், இருந்தாலும் ஸ்டார்டிங் கொஞ்சம் திட்ட ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு தாண்டா. டேய் இரு, இவ்வளோ நாள் நான் பார்த்த ஆதி வேற, ஆனா இப்போ நான் பாக்குற ஆதி வேற. என்னாச்சு உனக்கு? ஒழுங்கு மரியாதையே என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னடா? எனக்கு ஒன்னும் இல்லையே. டேய் வெண்ண மோவனே, வேற எவன் காதுல வேணாலும் போய் பூ சுத்து, சரியா? ஏன் காதுல பூ சுத்துன்னு நினைக்காத. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அன்னைக்கு அப்படிதான் அந்த பொண்ணு திட்ட ஏன்டா சைலண்டா இருந்தேன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு என்கிட்ட ஒன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னடானா அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற. எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். என்னடா ஆச்சு உனக்கு? என்னாச்சு? டேய் சத்தியமா எனக்கும் அதான்டா தெரியல. அன்னைக்கும் நான் ஏன் சைலண்டா இருந்தேன், இன்னைக்கும் ஏன் சைலண்டா இருக்கிறேன்னு. ஆனா அந்த பொண்ணு வாய்ஸ் கேட்டா ஏதோ ஒண்ணு ஆகுதுடா. இது மட்டும் தாண்டா இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். வேற இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல மச்சான். எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன மச்சான், காதல் கோட்டையா? சின்னது காதல் கோட்டையா? டேய் என்னடா வளர்ற? டேய் அந்த படத்துல தாண்டா ஹீரோ ஹீரோயின் பார்த்துக்காமே லவ் பண்ணுவாங்க. அதனாலதான் உங்ககிட்டயும் கேக்குறேன், காதல் கோட்டையான்னு. என்ன மச்சான், 2 பேரும் பார்க்காமலே லவ் பண்ண போறீங்களா என்ன? அடிங்க மோவனே, வாயில அசிங்கமா வந்துடும். ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு இரு. ஏன்னா அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியல. நான் யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. ஏண்டா பைத்தியக்காரத்தனமா வந்து காதல் கோட்டை மாதிரி பார்க்காமலே லவ் பண்ண போறியான்னு கேக்குற? டேய் உனக்கு தான் நல்லா தெரியும்லடா எனக்கு இந்த காதல், கல்யாணம், கத்திரிக்காய், கொத்தமல்லி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. அப்படி எதுக்குடா சும்மா தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் அந்த பொண்ணு வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், சரியா? அதுக்காக நீ நினைக்கிற மாதிரிலாம் எப்பவும் நடக்காது. மூடிக்கிட்டு ஒழுங்கா கிளம்புற வழியை பாரு. நீ என்ன கிளம்புறது? நானே கிளம்புறேன், பாய். டேய் போடா, உனக்கு வேணா புரியாம இருக்கலாம், எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது காதல் கோட்டை ட்ராக் தான், பார்க்காமலே லவ் பண்றது. என்ன அட்மின், நான் சொல்றது சரிதானே? எப்படி காதல், கல்யாணம், கத்திரிக்காய், கொத்தமல்லி இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? டேய் நீ எப்ப அந்த பொண்ணை திட்டணும்னு நினைச்சு கால் அட்டன் பண்ணி அந்த பொண்ணு வாய்ஸ் கேட்ட அடுத்த செகண்டே ஆஃப் ஆனியோ, அப்பவே புரிஞ்சிருச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. பார்க்க தானே போறேன், நீ என்ன பண்ண போறேன்னு. மோவனே அன்னைக்கு இருக்குடி உனக்கு. குரு, ஐம் ரியலி சாரி. சத்தியமா என்னால முடியல குரு. உன்னை விட்டு விலகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீ அவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது, அதுவே என்ன அப்படி பிடிச்சிருக்கும் போது
சத்தியமாக ஒரு நிமிஷம் உனக்கு கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் குரு. ஆனால் இது தப்பு குரு, தப்பு. ஜெனி மேம் தான் உன் மனசில் இருக்காங்க, அவங்கள தான் விரும்புகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நினைக்கிறதே முதல்ல தப்பு குரு, தப்பு. ஏதோ ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நீ பிடிச்சி இழுக்கும்போது அந்த மாதிரி ஆகிட்டு, அதுக்காக அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு வரக்கூடாது குரு, வரக்கூடாது. ஐம் சாரி குரு, சாரி. உனக்கும் ஜெனி மேம்க்கும் இடையில எப்போவுமே நான் இடைஞ்சலாம் வரமாட்டேன் குரு, வரமாட்டேன். ஐயோ குரு, என்னடா பண்ணி வச்சிருக்க? தப்புடா குரு, இதெல்லாம் தப்பு. ஆனா எத்தனையோ தடவை என் மடியில ஏறி உட்காந்துருக்கான். அவ என் மேல எத்தனையோ தடவை உப்பு மூட்டை ஏறி இருக்கான். ஏன் நானும் அறாவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்ட தருணம்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கும் போதெல்லாம் எனக்கு வராத ஃபீலிங் இன்னைக்கு மட்டும் எதுக்காக ஆறாக்கிட்டு எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வரணும்? என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு. அதுவும் இத்தனை நாள் அழகா தெரியாது ஆறா, எனக்கு என் கண்ணுக்கு அவ்வளோ அழகா தெரியுறான். அது ஏன்? என்ன குரு, இவ்வளோ கேவலமான மைண்டா இருக்கு உனக்கு? இல்ல இது தப்பு. எனக்கும் ஆரோவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப்பை நான் ரொம்ப கொச்சப்படுத்துறேன். இது தப்பு. இல்ல குரு, நீ பண்றது ரொம்ப தப்பு. முதல்ல தூங்கணும். தூங்கி எந்திரிச்சா எல்லாமே சரியாகிடும். ஏன் ஆராவ நான் போய் இப்படிலாம் பாக்குறேன்னா நினைக்கும் போதே ஒரு அசிங்கமா இருக்கு. முதல்ல தூங்கணும். கரெக்ட், ஃபர்ஸ்ட் தூங்கணும். முதல்ல நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு அறவை பழைய மாதிரி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அதனால கூட எனக்கு அந்த மாதிரிலாம் தோணிருக்கலாம். கரெக்டு. நான் நாளையிலேருந்து ஆரக்கிட்ட பழைய குருவா நான் நடந்துக்கணும். அதுதான் சரி. ஏங்க என்னங்க ஆச்சு? அம்மா யார் போன்ல? எல்லாம் நம்ம சுந்தரம் தாம்மா. என்னாச்சு, பொண்ணு போட்டோவை பாத்தீங்களா? மாப்பிள்ளை தம்பி என்ன சொன்னாருன்னு கேக்குறாருமா. அதான் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு எதுவுமே புரியல. ஏங்க நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசலாம் தாங்க இருந்தேன். சுந்தரம் அண்ணன் போட்டோ அனுப்பி வச்சோன்னே நான் கூட பொண்ணு நல்லா இருக்கும், நல்லா மூக்கு மூலியமா அழகா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு தூரிக்கா ரொம்ப சுமார் அழகா இருக்கா. இவளை போய் எப்படிங்க நம்ம ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நீ சொல்றதுதான் நானும் யோசிச்ச வள்ளி. பொண்ணு ஒன்னும் அம்புட்டு அழகா இல்ல, ரொம்ப சுமாரா தான் இருக்கு. நான் ஆனந்த் கிட்ட போட்டோவை அனுப்பி வச்சுட்டேன். ஆனந்த் இப்போதைக்கு பொண்ணு வீட்டுல எதுவும் சொல்ல வேண்டாம், நான் நேர்ல வந்து முடிவை சொல்றேன்னு சொல்லிவிட்டான். போறவங்க என்னமா பண்றது? ஆனந்த் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னங்க சொல்றீங்க? ஆனந்த் முடிவை வந்து சொல்றேன்னு சொல்றானா? ஆமா வள்ளி, நான் கூட ஆனந்த் போட்டோவை பார்த்துட்டு பொண்ணு ரொம்ப சுமாரா இருக்கு வேண்டாம் சொல்லுவான்னு நினைச்சா, அவன் என்னடானா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முடிவை சொல்றேன்னு சொல்றான். அப்புறம் பிறகு என்ன பண்றது? அதோட நம்ம ஆனந்துக்கு வேற வயசு ஏறிட்டே போது பாத்துக்க. இப்பவே 37 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வள்ளி. அதனாலதான் சுந்தரத்தோட பொண்ணை முடிச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். பொண்ணு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆனாலும் ஆனந்த் என்ன சொல்றான்னு வந்தோடனே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பிறகு சுந்தரத்தை பேசிக்கலான்னு இருக்கேன். நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம ஆனந்துக்கு 37 வயசு ஆயிட்டு, ஏதோ அடுத்த மாசம் வந்துச்சுன்னா 38 வயசே ஆயிடும். எங்க பார்த்தாலும் பொண்ணு தேடிட்டோம், எங்கேயும் கிடைக்கவே இல்லை. இந்த பொண்ணு தான் கிடைச்சிருக்கு. சரி நல்லா இருக்கும் பொண்ணுன்னு பார்த்தேன், ரொம்ப சுமாரா தான் இருக்கு. சரிங்க, ஆனந்த் வந்து என்ன முடிவை சொல்றானோ அதுபடியே பார்த்துக்கலாம்.